ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவங்க வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் அதேமாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அது காலேஜ் பசங்களாம் வந்து காலேஜ் ஃப்ரெண்டுங்க ஒரு 6 பேர் இருக்கானுங்க. நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ ஒரு 6 பேர் கரண்ட் ட்ரெண்டிங்கிற மாதிரிங்க. கரண்ட்லேயே கணக்கிலே இருக்கானுங்க. நினைக்கிறீங்க இதனால் அவனுக்கு வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் அவ்வளோக்கு படத்துக்குலாம் போக மாட்டேன். அதனால் இந்த மாதிரி கூப்பிட்டா பசங்க கூட சுற்றணும் பிடிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கோசரம் நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது போகணும். அதில் ஒருத்தன் பேர் கமலக்கண்ணன். அவன் இங்கே வந்திருக்கான். இங்கே அவனுக்கு திருச்செங்கோட்டில் இருக்கான். திருச்செங்கோட்டிலேருந்து இங்கே இதுக்காம இங்கே பொன்னங்குடி வந்திருக்காங்க. இங்கே அயங்காரில் தான் உட்கார வெயிட் பண்ண சொன்னேன். வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். போய் பார்ப்போம். கூட மாட்டேங்கிறோம். என்னோட உரம் பார்த்தீங்கன்னா என்ன அயங்கார் இருக்கு. ரெகுலர் ஸ்பாட் இங்கே தான் மகாலட்சுமி நகரா. அதுக்கு நேரம் இங்கே மேக்ஸிமம் இருக்கும். இவன் எங்கே இருக்கானான்னு தெரியலையே. பார்ப்போம் எங்கே பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே உட்காந்துட்டு இருக்கானா உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோதான் உட்காந்துட்டேன். காட்டுறேன். நான் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். இவனை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே ரொம்ப நாள் பார்க்குறேன். சரி சாப்பிட்டு பில்லை கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க. அவனை பார்த்துட்டு அவனையும் அப்படியே கூட்டிகிட்டு படத்துக்கு கிளம்பியாச்சு. மணி இப்போ கரெக்டாக என்ன ஆகணும், டைம் 1:10. படம் எத்தனை மணிக்குன்னா ஒரு 2 மணிக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் சேலத்தில் அந்த படம் தான். இவர் இங்கே வந்துட்டுருக்காரு. ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி கந்தம்பட்டிக்கு போனோம்னா தனுஷ்னு ஒருத்தர் இருக்கான். அவனையும் அப்படியே இது பண்ணிட்டு போகணும், கூப்பிட்டு போகணும். நான் போய் பார்ப்போம். வந்துட்டானா இல்லை இப்போ தான் வந்துட்டுருக்கானான்னு போனால் தான் தெரியும். இங்கே கொன்னாம்பட்டியிலேருந்து கந்தம்பட்டிக்குன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அங்கே போனோம்னா அவன் இருப்பான். அவனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் செட்லேயே மொத்தம் 3 பேர் தனுஷ். என் பேர் வந்து கே தனுஷ், அவன் பேர் எஸ் தனுஷ், இன்னொருத்தன் பேர் இருக்கான். அவன் பேர் வந்து ஆர் தனுஷை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். எஸ் தனுஷ் வந்து படத்துக்கு அப்படியே நேராக வந்துடும். அவன் அங்கே போயிட்டு எல்லாரையும் காட்டுறேன் முடிஞ்சளவு. இவனுக்கு வேறு நான் அதாவது ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தடவை இவனுங்கெல்லாம் நேரில் பார்க்குறேன். என்னென்ன நடக்க போதோ என்னன்னு தெரில, ஆனால் தான் தெரியும். அவ்வளோதான், கந்தம்பட்டி வந்துட்டோம். எங்கே நிற்கிறான்னு தெரில. அவனையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கான்னு தெரில. பார்ப்போம் போயிட்டு. மறக்காமல் பின்னாடி இருக்கவன் பேர் கமலக்கண்ணன். அவன் பார்த்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவனே கமெண்ட் பண்ணுவான். இவன் ஒரு சொல்லக்கூடாது, தப்பு. எங்கே இருக்கான்? கந்தம்பட்டியில் இருக்கு. யாரை எப்பயும் போல் அங்கே போய் உக்காந்துட்டு இருக்கானோ.
எங்கடா? இங்கே தான்டா இருப்பான். ரொம்பால வேறு ஆளை காணும். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இப்போ என்ன படத்துக்கு போயிட்டுருக்கேன்னா, லக்கி பாஸ்கருங்க படத்துக்கு, துல்கர் சல்மான் நடித்த படத்துக்கு அதான் போயிட்டுருக்கோம். இங்கே ஏஆர்எஸ் தான். போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் உலகி படத்துக்கு போகிறதில்ல, இவனுக்கு கூப்பிட்டா போவேன். ரெண்டு ஃப்ரெண்டுங்க கூப்பிட்டா மட்டும்தான் அதிகம் நல்லா கம்மியாக தான். போயிட்டு எங்கே அவங்க வந்துட்டேன்னா என்ன ஆளையே காணும். அவங்கள தான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். என்னடா ப்ரோவில் பார்த்தா பல்சரில் வரான். சொன்னல இப்படி குமிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு வந்தானா? தனுஷ் தனுஷ் இங்கே பாடுறா. ஒரு ஹாய் கேட்டு அவன் ஃபோட்டோவே போட்டுருக்கேன்டா. அப்புறம் இப்படி மூஞ்ச மறைச்சானா செய்ய தூக்க கழட்ட. இவனுங்களாம் என்னடா பண்ணி வச்சிருக்க? மூஞ்ச கேட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்கு. என்ன மாலைலாம்? அது என்னடா மாலை? அது இது கிடைக்கலன்னு சொல்லி இதை போட்டானா? கருங்காலி மாலை அதானா? கருங்காலி தானா? ஒரிஜினலா? நல்லது நடக்குன்னு நினச்சியா? உனக்கு நல்லதே நடக்காதுடா. அப்படியா? பல்சருக்கு பேர் போனவன்டா. டிடிஎஸ் வீலிங்லேயே போகுமா? வீலிங்லேயே போகுமா? வீடியோ ரெக்கார்டில் தானே இருக்கு. ஒவ்வொரு ரெக்கார்டில் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். யாரா அவனுங்க? இதுக்கிட்ட இவ்வளோ வேகமாக போகிறீங்க? வேகமாக போகலாம் தப்பு இல்லை. எந்த இடத்துல வேகமாக போகணுமோ அந்த இடத்துல வேகமாக போனால் பரவாயில்லையே. இப்போ பார்க்குறீங்களா லவர்ஸை? காட்டுறோம் பாருங்க. இந்த ரோடில் எங்களுக்கு மறக்க முடியாத ரோடு. ஏன்னா நாங்கள் காலேஜ் போகும்போது வரும்போதும் இந்த முன்னாடி கமலக்கண்ணா இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பல்சர் டிடிஎஸ் அந்த பொல்லாதவன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த பைக் வச்சுருப்பான். அப்போ அந்த பைக்கில் தான் 3 பேருமே போவோம். 3 பேர் போவோம். திருப்பி ஈவினிங் வந்து 3 பேர் வருவோம். இப்படியே தான் ஒட்டுக்காகவே தான் போவோம், ஒட்டுக்காக தான் வரும். என் வீடு கொல்லாம்பட்டி, இவனுக்கு 2 பேர் வந்து சிவதாபுரம், அதாவது இந்த கந்தம்பட்டி வழியாக வந்து சித்திரை கோயில் போயிடுவானுங்க. அதனால் வந்து என்னை வந்து கொல்லாம்பட்டியில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து என்னை காலைல ஆனால் கூப்பிட்டு போவானுங்க. அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. போகிற வழியில் பிக்கப் பண்ணுறேன். இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளே வந்து பிக்கப் பண்ணிட்டு திருப்பி வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறானுங்கன்னா இவனுங்க தான். அதெல்லாம் ரொம்ப காலேஜ் டேஸ்லாம் ரொம்ப மறக்க முடியாதனால என்னமோ சொல்ல வரோம். என்னப்பா? வேகமாக போறியா? அவன் அப்படியே தான் உட்காந்துருவான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது எதிலன்னு பார்த்தீங்கன்னா பைக் மெக்கானிக்கு. அதாவது பைக் மெக்கானிக்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. எனக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் நான் அவன்கிட்ட கேட்டுக்குவேன். அவனுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்பான். அதாவது பைக் ரிலேட்டடான எந்த இதாக இருந்தாலும். அதனால் ஜாலியாக இருக்கும். இவன் தான் அந்த ஆர்தனுஸ். நான் போவோம் தேட்ரு வந்துட்டேன்னு நானுங்க. அவனுங்க வந்தானு இதில் வேறு என் தலைவனை வேறு விட்டு வந்துட்டான். அவன் இப்போ ஆந்திராவில் இருக்கான் வேலையாக. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் கண்ணே, அவன் வந்து ஊரில் இருக்கான். ஏன்னா ஆள் இல்லாததுனால வீட்டில் விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவனுங்க 2 பேர், கண்ணன் மாதேஷ், அவனுங்க 2 பேரும் வர முடியல.
இன்றைக்கி வேறு என் தலைவனுக்கு பிறந்த நாள் ஆட்டம் இது. அவன் பேர் வந்து முத்துக்குமார். நிறைய பேர் இருக்காங்க தலைவங்கிறனா. எல்லாருமே அந்த கான்செப்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம், எனக்கு முத்துக்குமாருக்கு இன்றைக்கி பர்த்டேன்னானுங்க. ஆனால் அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரில. கேட்போம் வந்துட்டேன். டேய் முத்துக்குமாருக்கு பர்த்டேவாடா? முத்துக்குமாருக்கு பர்த்டேவா? முத்துக்குமாருக்கு பர்த்டேவா? டேய் நான் பேசுறது கேக்குதா? முத்துக்குமாருக்கு பர்த்டே. சரி போ, நான் அங்கே வந்து கேட்டுக்கிறேன். எனக்கு கத்தி கத்தி எனக்கு தான் தொண்டை வலிக்குது. தலைவன் வண்டி ஓட்டுற அதில் இதோட மறந்து விட்டு போயிட்டான். ஃபோனுக்கு ரெயின் கவர் வரும் பார்த்தீங்களா, அதாவது ஃபோனை ஓட்ட வைக்கிறதுக்கு, அதை விட்டுட்டு போயிட்டான். அது பாருங்கள் ரோட்டில் பறந்துட்டுருக்கு. இல்லைங்க, அதை எடுத்துகிட்டு போவோம். ஒரு நிமிஷம். ஐயோ எல்லா வண்டியும் ஏறுதே, பாவம் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம். இதை வேற விட்டு போயிட்டாங்க. போய் கொடுப்போம், ஹேண்ட் பேக்கெட்டில் வச்சுக்குப்போம். அங்கே அவனுக்கு நேரம் தேட்டரே போயிருப்பானுங்க. ஒரு ஜீவன் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அவங்க வரானா இல்லையா எதுவுமே பார்க்காம போயிடுறானுங்களே. அவங்க பாட்டு செல்லுன்னு ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டோம். அது தெரில, பொருள் கூட விடுங்க, சின்னதாக இருக்கே தெரில. ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருந்தானே இவ்வளோ பெரிய வண்டியில், அவனே மறந்துட்டு போயிட்டானுங்க. இவனுக்கு எங்கே அந்த பொருளை ஞாபகம் வச்சிருக்க போகிறானுங்க. பல்சர் யாருன்னு தெரில. அவன் பேஷன் ப்ரோ தான் எங்கள் அப்பா அதை வச்சுருப்பான். அதையும் காலேஜுக்கு எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட பேஷன் ப்ரோ இது எல்லாமே. சப்போஸ் அவங்க வண்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டிலாம் எடுத்துகிட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ரோட்ஸ் வந்துட்டோம். கேடிஎம் ஷோரூம் சேலம் 3 ரோட்ஸ். இதெல்லாம் ரெக்கார்டு ஆகுதான்னு நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆகுது. நான் மறந்து விட்டுட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணுறானுங்க, எங்கடா காணவே அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு ஃபோன் வந்திருக்கு. தினேஷ் ஒன்று, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புது நம்பரு. புது நம்பரா இல்லை ஆல்ரெடி வச்சுருந்த நம்பரான்னு தெரியலையே. ஏண்டா நிறுத்தலை ப்ரோ, உங்கள் வண்டியிலேருந்து ஒன்று பறந்து வந்துச்சு ஞாபகம் இருக்கா? உங்கள் வண்டியிலேருந்து ஒன்று பறந்து வச்சு ஞாபகம் இருக்கா? பறந்து வருது, எதையுமே கண்டுக்கல. ரோட்டில் திரும்பி போய் எடுத்துகிட்டு வந்தேன்டா. அதை தான் எடுத்துகிட்டு வரதுங்காட்டி டைம் ஆகி போச்சு. டேங்க் ஒரு ஓட்டையா? இது யாரா இன்னொரு நம்பர்? தினேஷ் ஃபோன் பண்ணியிருக்கான். அதுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. அந்த அண்ணா தான் இருப்பாங்க. ஒரு அண்ணா ஃபோன் பண்ணாங்க, எங்களா இருப்பாங்க. எந்த டீ கடையில் இருக்கானுன்னு தெரில. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டுற போறேன். லவர்ஸ் வேறு அங்கங்கே நின்று ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இங்கே டீ கடையில் தான் இருக்கானுங்களும். டீ கடை இங்கே தான் இருக்கு.
எங்கே போயிட்டானுங்க? ஏய், இந்த டீ கடையில் இடம் இருக்கானுங்க? சீப்பா? சீப்புலாம் உன் மண்டைக்கு தேவையில்லை. இல்லை தேவை இல்லைப்பா. என்கிட்ட பேக் எடுத்துகிட்டு வந்தோம்னா பேக்கில் இருந்திருக்கோம். டேய் எதுக்கு திருப்புற? அதெல்லாம் திரும்பாது. இப்படி மட்டும்தான் திரும்பும், மேலே திரும்பாது. இப்படி மட்டும்தான். டைட்டாக இருக்கா? நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதிலே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். மேக்ஸிமம் இதுவே ஹைட்டு தானே. பார்ப்போம் போ, அவன் என்ன பண்ணுறானுங்க பார்ப்போம். சொல்லாத என்ன சூ. அவனுக்கு என்ன ரியாக்ஷன் கொடு. ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருக்கானுங்களா? யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கறானே. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. மாப்பிள்ள என்னடா என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் கண்ட? ரவுடிசமா? சரி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். நல்லா இருக்கியா? அருமையாக இருக்காங்கிற. சரி விடு. சரி, இதை திருப்பி அடுத்த இதெல்லாம் எங்கே கண்டினியூ பண்ணுறோமோ பண்ணுறேன். இவன் தான் இன்னொரு தனுஷ் மாப்பிள்ள. இங்கே பாரு, ஹாய் கேட்டு. உள்ள போ, வரேன். அப்போ எப்படி வந்திருக்கேன் வர்றான். பப்ளிக் பேசுறா என்ன? ஏண்டா அப்பளம்லாம் பரவாயில்ல. பின்னாடி இந்த பக்கம் ரவுடி கேட்டப்பளம் தான். முன்னாடி வந்து சரி. இவன் பேர் தான் ஆர் தனுஷ். இவன் பேர் கமலக்கண்ணன். இவன் பேர் எஸ் தனுஷ். இவன் பேர் கே தினேஷ். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அதானே? என்னடா அவ்வளோதான். இப்போ டீ கடையில் எல்லோரும் மீட் பண்ணிட்டு மொத்தம் 5 பேர் பார்க்கிங் போயிட்டுருக்கோம். பார்க்கிங் எங்கேப்பா இருக்கு? படத்துக்கு வேறு செம்ம கூட்டமாக இருக்கிறானுங்க இவனுங்க. ஒரு இதை பண்ணிட்டு ஒரு பார்க்கிங் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே கொண்டான்ட்டாங்களே. இது ஃபஸ்ட் பார்க்கிங்கு, செகண்ட் பார்க்கிங்கு, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கு. அண்டர் கிரவுண்ட் போயிட்டுருக்கோம். இந்த ஆரம் தான் கொஞ்சம் லவுடே இல்லை. வீடியோ எடுக்கிறது பெருசுலடா, அதை ரெடி பண்ணி போடுறதெல்லாம் தான்டா இருக்கு. எடிட் பண்ணி திருப்பி உள்ளே போயிட்டே எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டிக்கெட் எடுக்க டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளை தான் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கான். எங்கே இருக்கான்னா கரெக்டாக இப்போ தான் அங்கே இருக்கான். தெரியுமானா தெரியலேன்னு தெரில. ஹேர் ஸ்டைலை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அவன் எடுத்துட்டு வரட்டும். எல்லாமே கொஞ்சம் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. ஏன்னா பாருங்க பின்னாடி. அதனால என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால பேச முடியல. நான் கண்டினியூ பண்ணுறேன். 5 டிக்கெட் எடுக்க சொல்லி காசு கொடுத்தா மாப்பிள்ள 5 டிக்கெட்லாம் எடுத்துட்டான். ஆனால் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு காசு கொடுத்தது செகண்ட் கிளாஸு. அதில் வந்து 2 பேர் போனானுங்கல்ல, அந்த காசை வாங்கிட்டு போயிட்டானுங்க. இருக்கிறத வச்சு இப்போ செகண்ட் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கான். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். பார்த்துட்டு திருப்பி எடுக்கிறோம். மாப்பிள்ள தான் போயிட்டு இருக்கோம்.
3வது ஸ்க்ரீன் நினைக்கிறேன். 3வது ஸ்க்ரீன் போயிட்டு இருக்கோம். படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படத்தை கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் எப்படி இருக்கு. தண்ணி குடிக்க வந்துருக்கோம். ஏன்னா இப்போ இன்டர்வல் விட்டாங்க, அதனால இன்டர்வல் பிரேக்கில் வந்து தண்ணி மட்டும்தான் குடிப்போம், வேற எதுவும் வாங்கலாம் மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக இருக்கு. டேய் அவ்வளோதான் உனக்கு. ஆக்சுவலி இப்போ தான் படத்தை முடிச்சுட்டு, படம் முடிஞ்சிருச்சு. மணி கரெக்டாக இப்போ ஒரு 5:30 ஆகுது. 5:30 ஆயிடுச்சு. முடிச்சுட்டு இப்போ தான் அப்படியே இல்லை பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். பார்க்கிங் போயிட்டு வண்டி எடுத்துட்டு பார்க்கிங்கே வந்துட்டோம். ஆனால் வண்டியோட டோக்கனை எங்கே வச்சேன்னு தெரில. வண்டிக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே வண்டி நிறுத்திட்டு போய் ஒரு டோக்கன் வாங்கினோம். ஆனால் எங்கே வச்சேன்னு தெரில. டோக்கனை வேறு தொலைகிறேன், கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ரேவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க காட்டுறேன். நம்ம ரேவன் அண்டர் கிரவுண்டில் தான் நிறுத்திருக்கோம். நம்ம ரேவன் சரி, திருப்பி மோட்டோ வ்ளாக்ல கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம வண்டி எடுத்தாச்சு. மணி இப்போ கரெக்டாக ஒரு 5:40 கிட்ட ஆகுது. சரி ஓகே. பேக் கேட் வழியா வெளில வச்சு விட்டாங்க. இவனுங்க யாரும் எங்கே போய் நிற்கிறானுங்கன்னு தெரில. இந்த பக்கம் போனானுங்க. போய் பிடிப்போம். வண்டி வேற ஒரு 2 வீக்ஸாக சரியாகவே எடுக்கிறதில்ல. அதே மாதிரி வண்டி அவ்வளோக்கு யூஸும் பண்ணுறதில்ல. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் வேலையை பார்த்துக்கிட்டு வண்டியை இழுக்கவும் இல்லை சரியா. இப்போ தான் வண்டியை எடுக்கவே இது பண்ணியிருக்கிறேன். நல்லா ஒரு ஃபீல் பண்ணி ஓட்டும் போது தான் ஃபோன் வருது. நம்பால் தான். ஹலோ ஹலோ சொல்கிறா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அங்கே எதுக்கிட்ட போனேன்? அவனை கொல்லாவண்டியில் பஸ் ஏற்றி விட வேண்டியதானே? ஏய் திருச்செங்கோடு பஸ்ஸே இருக்குடா. ஒரு நிமிஷம்ரா வண்டி நிறுத்திக்கிறேன். டேய் திருச்செங்கோடு பஸ்ஸே இருக்குடா, ஏன்டா? ஏன்டா டேய் திருச்செங்கோடு பஸ் ஏற தெரியாது இங்கேருந்து? டேய் லூசு மாதிரி பேசாத. டேய் இவ்வளோ நேரம் பேசினதுக்குள்ளே ரெக்கார்ட் ஆனது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதனால் ஒய்டு அவ்வளோ இந்தளவு ஒய்டு இருக்காது. இப்போ தான் பார்த்தோன்னே அல்ட்ரா ஒய்டுக்கு மாற்றிட்டேன். ஏன் 1 வேல போயிட்டுருக்கேன்னா, அவனுங்க முன்னாடி திருவாக்குனூர் சைடு போயிட்டானுங்கன்னு நினச்சி நம்ம பாட்டுக்கு வேகம் வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணானுங்க. ஃபோன் பண்ணது தான் கரெக்டாக எங்கே இருக்கான்
நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கானுங்களாம். அங்கே எதுக்கு போனானுங்கன்னே தெரில. சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னானுங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் கக்கரக்கோ பிரியாணி 3 ரோட்ஸுக்கு முன்னாடி இருக்குது அந்த நீரோ ஃபவுண்டேஷனா இது என்ன ஹாஸ்பிட்டலு? நீரோ ஃபவுண்டேஷன்கிட்ட இருக்குது. அதனால் அங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன். இங்கே வந்துடுவானுங்க. ஏன்னா இங்கே தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது எல்லாம் நல்லாயிருக்கும். இன்னும் கடை இருக்கா? இருக்குது. சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு 3 பேர் தான் ஒன்றும். இன்னும் ஹெலிகாப்டர் மாதிரி வருது ஃபேனு. என்னடா நீ ஏதோ ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கான். வேற ஒரு கோமாளி. சரி எப்படி நான் படம் எப்படி இருந்துச்சு? என்னை காட்டிட்டு படம் கண்டா மாப்பிள்ள திருச்செங்கோட்டுலேருந்து இப்போ 3 ரோட்லேருந்து அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். முன்ன பின்ன படம் சூப்பர். ஆனால் நான் தான் ஒன்றும் கவனிக்கல. இவங்க இதில் கவனிச்சாங்க. அவங்க உனக்கு எப்படி இருக்கு படம்? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? எனக்கு அவ்வளோதான். நான் ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன். ரியல்மி ஹெட்செட் வயலட் கலர் 2000 rupees. ரியல்மி ஏர்பட்ஸ் ஃப்ரீ. பார்த்தா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப தேவை. படம் எப்படி பார்க்கலாமா ஒரு தடவை? கையை எதுக்கு வைக்கிறா? தெரியும் விடு. அவன் மூஞ்சி தெரியாமலே இருக்கு. சரி விடு. நல்லா இருந்துச்சுல படம். அதான் சாப்பிடலாம். நீங்கள் கொக்கரக்கோல வந்து சாப்பிட்டு இருக்கோம். ஏன்டா ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என் வாயில ஏன்டா வந்து விடுற? அமைதியா இருக்கா? இவன் ஹெட்செட்டை வேற தொலைச்சிட்டாங்க. அதனால ரொம்ப ராவடி பண்றான். கம்முன்னு இருந்தா ஒரு இடத்துல ஆடிட்டு ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தான். ரொம்ப ஆடிட்டே இருந்தான். ஹெட்செட் எங்க போச்சுன்னே தெரியல. ரியல்மி 2000 ஹெட்செட் தான். அதை வேற சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். இவன் வேற ரொம்ப ராவடி பண்றான். அமைதியாக உட்கார்றா. இப்போதாங்க இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எனக்கு வேறு கொஞ்சம் வேலை இருக்குது. போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அவன் வேறு தனுஷ் வேறு முன்னாடி போயிட்டான். திருப்பி இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தது கொஞ்சம் தான். அதில் எடிட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் போயிடும் கண்டிப்பாக. இவன் கொஞ்சம் பைத்தியம். அதனால் அப்பப்போ உளறிட்டு இருப்பான். கண்டுக்காதீங்க அதை. அவன் வேறு முன்னாடி போயிட்டான். அவனை போய் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு. இவன் வேற சாமி ரொம்ப பண்ணுறானே. பைத்தியம் பிடிச்சவன். வீட்டுக்கு போனால் அமைதியாக இருப்பான் ரொம்ப. இங்கே வந்து பில்டப் கட்டிகிட்டு இருக்கான். இப்போ கந்தம்பட்டி வந்துட்டு திருப்பி அப்படியே பொன்னாம்பட்டி போனோம்னா வேலையாயிடும். அதே மாதிரி மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் இன்ஸ்டாவில் போய்ட்டு அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கோளாறு. அதனால தான் கத்திகிட்டு இருக்கான். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இவன் வேறு எங்கே போனான்னு தெரில. கண்ணு கட்டினத்தவர்களுக்கு காணும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது ஒரு கண்டென்ட்டே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் சரி, ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்டுங்களாம் மீட் பண்ணி. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இதே முடிஞ்ச அளவு ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன்.
அதே மாதிரி அது இதுன்னு நிறையா வளர்றேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய் பாய். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.